கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்வோம். வேதாகம கதாபாத்திரங்கள் நேரத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் டு த பைபிள் கேரக்டர்ஸ் ஆர். தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வத்தலகுண்டு கிறிஸ்து சபை ஊழியக்காரர் சகோதரர் அர்ஜுனையா அவர்கள் தேவனுடைய செய்தியை தொகுத்து வழங்குவார். நாம் அதை கேட்டு தேவனுடைய ஆசை. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் வேதாகம கதாபாத்திர நிகழ்ச்சியிலே பரிசுத்த வேதாகமத்தில் யூதா, ஜூட் இன் த ஹோலி பைபிள். சென்ற வாரத்திலே நாம் எசேக்கியேலை பற்றி தியானம் செய்தோம். இதனாலே யூதாவை பற்றி தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். இவன் யாக்கோபின் சகோதரன். யூதா 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யூதா புத்தகம் ஒரே ஒரு அதிகாரம் தான். அதில் 1வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரமாயிருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதியிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்று தன்னை அறிமுகம் செய்திருக்கிறார். யாக்கோபினுடைய சகோதரன். எவ்வளவு தெளிவாக எழுதுகிறார் என்று பாருங்கள். அன்பானவர்களே, நாம் கூட சில பேருக்கு கடிதங்கள் எழுதும்போது வாழ்த்து சொல்லி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சில வாசகங்களை அங்கே முன்பதாக போட்டு எழுதுகிறோம். அதே போல இவர் தன்னை இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் எவ்விதமாக இருக்க வேண்டும்? அவரை போல இருக்க வேண்டும். அவருடைய சிந்தை அவனிலே காணப்பட வேண்டும். அந்த விதமான ஒரு உண்மை உத்தமுள்ள ஒரு ஊழியனாக தன்னை எண்ணி இந்த வார்த்தையை அவர் எழுதியிருக்கின்றார். யாக்கோபுக்கு சகோதரன், பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார்கள். நீங்கள் காக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களா? இயேசுவினாலே. இயேசுவினாலே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களா? இயேசுவினாலே நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் சகல ஆசீர்வாதத்திற்கும் தகுதி உள்ளவர்களாக இருப்போம். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். இரண்டாவதாக பார்க்கும்போது, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் தைரியமாக போராட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். 3வது வசனம், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்து உள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுத்தோம் ஞானஸ்தானத்தில். அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நிலையான வாழ்க்கை. நிலையான வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது. எனவே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நாம் தைரியமாக போராட வேண்டும். எகிப்திலிருந்து கானானுக்கு இஸ்ரவேலர்கள் கடந்து சென்றார்கள்.
கானானுக்குள்ளாக பிரவேசித்தவர்கள், புறப்பட்டவர்களிலே 2 பேர் தான், யோசுவா, காலேப். மற்றவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். அந்த விதமாக நாம் போய்விடாதிருக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும். பரம கானானுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். எனவே உங்களுடைய அறிக்கையை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது என்று யூதா எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நல்ல போராட்டத்தை போராடினதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் ஒரு நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். நல்ல ஒரு யுத்த வீரனாக இருந்து போராட வேண்டும். ஒரு கோழையாக நாம் இருக்கக்கூடாது ஒருபோதும். ஏனென்றால் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது கோலியாத்தை நோக்கி போகும்போது, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சென்றான். அந்த கோலியாத்தை வெற்றி கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பலத்தினாலே நாம் எதையும் செய்ய முடியும். எனவே நல்ல போராட்டத்தை போராடுங்கள், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். எப்படி விசுவாசத்தை நாம் கடைசி வரையமாக காத்துக்கொள்கிறோமோ அதே போல ஓட்டத்தையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஓட்டத்தை பாதியிலே நிறுத்திவிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது என வேதாகம் சொல்லுகிறது. ஆகினாலே முடிவை நோக்கி நாம் இருக்கின்றோம். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கீழம் வைத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னமாகுதலை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ எல்லாருக்குமே இந்த நீதியின் கீழமானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை நமக்கு தருவார். எனவே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். விசுவாசியாத ஜனங்களை குறித்து யூதா சொல்லுகிறார். 4-5 வசனங்கள். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னுமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அது நிச்சயமாக இருக்கிறது, அதை நாம் நம்புகிறோம். நிச்சயமாக தேவன் நமக்கு அதை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் விசுவாசம். இது காணாததை நம்புவது. தோமாவை பார்த்து சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நாம் காணாது விசுவாசிக்கிறவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த ஜனங்களை, அதாவது இஸ்ரவேல் மக்களை, விசுவாசியாதவர்களை அவர் என்ன செய்தார்? அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினார், ரட்சித்தார். ஆனால் விசுவாசியாத ஜனங்களை அழித்தார். இன்னைக்கு விசுவாசம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே விசுவாச வாழ்க்கை தான். விசுவாசத்திலே நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம், அவரை நாம் நம்புகிறோம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார் என்று நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் முழுவதுமாக கழுவப்பட்டது என்று விசுவாசிக்கிறோம். எல்லாமே விசுவாசத்தில் தான் வருகிறது. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம். தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனை நாம் ஒருவருக்கும் காட்ட முடியாது ஒருபோதும். நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறதோ அதே போல தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ஒருபோதும் நாம் பார்க்க முடியாது, ஆனால் அவர் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவுகிறார். அவருடைய சத்தியங்களை நாம் கேட்கிறோம், அறிகிறோம். இதெல்லாம் நாம் விசுவாசத்திலே
நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, இந்த விசுவாசம் இல்லாத ஜனங்கள் ஒருபோதும் கர்த்தரை சந்திக்க முடியாது. மார்க்கு 16:16 நாம் பார்க்கும்போது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படுவான். He who believes and is baptized shall be saved, but he who disbelieves shall be condemned. விசுவாசியாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாறுங்கள். நான்காவதாக நாம் பார்க்கும்போது, ஆதி மேன்மை காத்துக்கொள்ளாதவர்களை பற்றி யூதா 6 குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளி நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். தேவன் நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். யாரை? தேவ தூதர்களே. யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்தவர்களே தேவன் தண்டியாமல் விடார், தண்டித்தே ஆவார். நாம் எல்லாரும் நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆக அது தேவ தூதனாக இருந்தாலும் சரி, அவர்கள் தவறு செய்திருப்பார்கள் என்றால் மகா நாளி நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அவர்களே அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இது உண்மையான ஒரு செய்தி. இந்த பூமியிலே வாழுகிற நீங்களும் நானும் பயத்தோடும் பக்தியோடும் நடந்து கொள்ள வேண்டும். தேவதூதனையே தேவன் தண்டிப்பார் என்றால் நம்மை விட்டு விடுவாரா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எபேசு சபைக்கு எழுதும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று எழுதுகிறார். இந்த ஆதி விசுவாசம் அருமையான விசுவாசம். அந்த ஆதி அன்பை நாம் ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது. ஞானஸ்நானம் எடுக்கும்போது எப்படி விசுவாசிக்கின்றார்கள், எப்படி ஆராதனை கடந்து செல்கிறார்கள், எவ்விதமாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்கிறார்கள், எவ்விதமாக அவருடைய பேச்சு இருக்கிறது, அவருடைய நடை இருக்கிறது, அவருடைய ஜீவியம் இருக்கிறது, எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. நாள் ஆக ஆக மறுபடியும் பழைய நிலைமைக்கு கடந்து செல்கிறார்கள். கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளை மறுபடியும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட பழமொழியின்படியாக பழைய வாழ்க்கைக்கே திரும்புகிறார்கள். அன்பானவர்களே, நாம் ஒருபோதும் ஆதி அன்பை விட்டுவிடவே கூடாது. எனவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த சபைக்கு எழுதும்போது, எபேசு சபைக்கு குறிப்பாக, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், அதனால உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது என்று சொல்கிறார். தேவ தூதர்களும் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தேவ தூதர்கள். தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அதற்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து செயல்படுவோம் என்றால் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்படுவோம், துரத்தப்படுவோம். நம்முடைய ஆதி பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். பாவத்துக்கு செவி கொடுத்தபடியால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் தேவ சமூகத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். இன்றைக்கு நாமும் அந்த விதமாக துரத்தப்படாது இருக்க வேண்டும் என்றால் ஆதி மேன்மையும் அந்த விசுவாசத்தையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோதோம் குமரா பட்டணங்களை திருஷ்டாந்தமாக வைத்திருப்பதாக யூதா 7வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். 2 பட்டணங்கள் அழிக்கப்பட்டது. அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள், தேவனுக்கு விரோதமாக செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எனவே அந்த பட்டணங்களை தேவன் கந்தகத்தை வர்ஷிக்க பண்ணி அழித்து போட்டாராம். அப்படியே சோதோம் குமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருஷ்டாந்தம் நம்ம எல்லோருக்குமே முன் உதாரணமாக இந்த பட்டணங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த பட்டணங்களை அழித்தார். நம்மை அழிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு இமைப்பொழுதிலே கண் மூடி திறப்பதற்குள்ளாக எல்லாவற்றையும் அழிக்க முடியும். நாம் தவறு செய்யும்போது
தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடும் போது அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணினார்களாம். நாம் சாட்சி உள்ளவர்களாக இல்லை என்றால் நம்மை பார்த்து அநேகர் விலகி போகக்கூடும். எனவே இச்சிறியதிலே ஒருவருக்கும் இடையூறாக நாம் வாழக்கூடாது. அதை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருக்குமே நாம் மாதிரிகளாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமும் அதை எதிர்பார்க்கிறது. இப்படி அவர்கள் நடவாதபடினாலே இந்த சோதம் குமாரா ஜனங்களை தேவன் அழித்து போட்டார். அதில் எந்த விதமான விவசாயமுமே இல்லை. அக்கினியும் கந்தகமும் அங்கே கொட்டப்பட்டது. அந்த 2 பட்டணங்களும் கவிழ்க்கப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அதனாலே நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக, எனவே நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். 6வது தூசண வார்த்தை. யூதா 9வது வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். தூசண வார்த்தைகள் ஒன்று நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. தேவதூதன் கூட அங்க பாருங்க, மோசேயினுடைய சரீரத்தை குறித்து வாக்குவாதம் உண்டானது. அதாவது மீகாவேல் தேவதூதனுக்கும் பிசாசுக்கும். அப்பொழுது பிசாசை தேவதூதன் கோபப்பட்டு தூசண வார்த்தைகள் சொல்லவில்லை, துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி விட்டுவிட்டான். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து கூட 3 முறை சோதிக்கப்பட்டார் பிசாசினாலே. அப்பாலே போ சாத்தானே என்றுதான் சொன்னார். ஆக வாயின் வார்த்தைகளை குறித்து நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தூசண வார்த்தைகள் ஒன்றும் நம்ம வாயிலிருந்து புறப்படவே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இதுல மிகவும் கவனமாக இருந்தார்கள் தேவதூதர்கள். இல்லை என்றால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். வாயின் வார்த்தைகளை குறித்து ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? 7வது காரியமாக நான் பார்க்கும்போது பீலேயாமை பற்றி சொல்கிறார். இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன்? யூதா 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வந்தகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். 3 நபர்களை இங்கு குறிப்பிடுகிறார். காயினுடைய வழியிலே நடந்து. காயின் எப்படிப்பட்டவன்? கொலைக்காரன். தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொலை செய்து போட்டான். அவனுடைய வழியில நாம் நடக்கலாமா? பீலேயாம் தீர்க்கதரிசி பாலாக்கு மேடை ஏறப்படினான். எல்லா மேடைகளிலும் ஏறினான். கூலிக்காக, அந்த பணத்திற்காக ஆசைப்பட்டு அவன் ஏறினான். இஸ்ரவேலை சபிக்கக்கூடாது, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் இந்த பாலாக்கு ராஜா அவர்களை சபிக்க வேண்டும் என்று அவனை அழைத்து செல்கிறான். அதில் அவன் விரைந்து ஓடினான். அதை போல நீங்க போயிடக்கூடாது. யூதாஸ் வெள்ளிக்காக ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான், 30 வெள்ளிக்காக. அதே போல இந்த பேழையாம் கூட கூலிக்காக வஞ்சகத்திலே விரைந்து ஓடினான். கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி. கோரா தாத்தான் கூட்டத்தார்களை நாம் அறிவோமே. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டமுடின கூட்டத்தார்கள். பூமி அவர்களை விழுங்கி போட்டது. அவர்களைப் போல நீங்கள் எதிர்த்து பேசாதீர்கள். உங்களை சத்தியத்திலே வழிநடத்துகிறவர்களுக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்து அவர்கள் சந்தோஷத்தோடு இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அதுதான் சிறப்பான ஒரு காரியம். ஆக இப்படியெல்லாம் இந்த ஜனங்கள் கெட்டுப்போனார்கள் என வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பீலேயாம். பேசாத மிருகம் போய் ஏதாவது பேசுமா? வாய் திறந்து பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேடை தடுத்தது. அந்த தீர்க்கதரிசிக்கு இன்னொரு தீர்க்கதரிசி வேண்டும். அப்போதைக்கு யாரும் இல்லை தீர்க்கதரிசி. அதனால அவன் ஏறி போன கழுத வாயை கர்த்தர் திறந்தார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் கூப்பிடாதிருந்தால் இந்த கல்லுகளை கூப்பிடும் என்று சொன்னார். கர்த்தர் வல்லவர், கல்லுகளும் கூப்பிட ஆரம்பிக்கும். தேவனுடைய குமாரன் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று கல்லுகள் பேச ஆரம்பிச்சிடும். நீங்கள் நானும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கத்தக்கதாக
நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். 8வது யூதா 13 சொல்லுகிறது, தங்கள் அவமானங்களை நுரைதழுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் கார் இருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் கார் இருளிலே வாசம் செய்ய போகிறார்கள். ஏன் அதில் அவர்கள் தள்ளப்பட போகிறார்கள்? அவர்கள் ஒரு நிலையான ஒரு வாழ்விலே நிலைத்திருப்பதில்லை. அமளியான கடல் அலைகளைப் போல இருக்கிறார்கள். இங்கும் அங்கும் போய்கொண்டே இருக்கிறார்கள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். இங்கே கொஞ்ச நாள் இந்த சபையில் இருப்பார்கள், கொஞ்ச நாள் அந்த சபையில் இருப்பார்கள், கொஞ்ச நாள் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதிலே தெரிவார்கள். எங்கே காசு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் கடந்து செல்வார்கள். இந்த மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்றென்றைக்கும் கார் இருள் தான் வைக்கப்பட்டிருக்கிறதா. நாம் ஒரு நிலையான சத்தியத்திற்கு நேராக வழிநடத்தப்படுகிறோம். கிறிஸ்து ஒருவர் தான். அவர் உருவாக்கின சபையும் ஒன்றுதான், பரலோகம் ஒன்றுதான், ஞானஸ்நானம் ஒன்றுதான், விசுவாசம் ஒன்றுதான், எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. இதில் பிரிவினைக்கு இடமே இல்லை. பிரிந்து போகிறவன் தன்னுடைய சுய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். அவனோடு நாம் ஒருமித்து போகவே கூடாது ஒருபோதும். ஒரே வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அந்த சத்தியத்திலே நடங்கள். ஒரே வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவரே சத்தியமாக இருக்கிறார். அவரே ஜீவனாக இருக்கிறார். அந்த வழியை செல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் மெய்யான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். இல்லை என்றால் உங்களுக்கு கார் இருள் வைக்கப்பட்டிருக்கிறது. கார் இருளிலே அடைகிறவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய வாழ்வே இருட்டுமயமாக போய்விடும். எனவே கவனமாக இருங்கள். 9வது காரியமாக நாம் பார்க்கும்போது யூதா 14-15 வசனங்கள், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையானவன். அவன் சொல்லுகிறான், நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு செய்தியை அவன் அறிவித்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன். அற்புதமான ஒரு மனுஷன் ஏனோக்கு. அவனை பற்றி யூதா இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு மேலான ஒரு சத்தியத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார் என்று பாருங்கள். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றை நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கு 1000 பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். இயேசு கிறிஸ்துடைய வருகையை நீங்கள் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருகையை 7ஆம் தலைமுறையிலே ஏனோக்கு பேசியிருக்கிறான். அப்ப 7ஆம் தலைமுறையில் உள்ள ஜனங்களுக்கு இந்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவன் சொல்லியிருக்கிறான். அன்று முதல் இன்றைய நாள் வரைக்குமாக அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வசனம் என்று பார்த்தீர்களா? அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தை குறித்து நீங்கள் ஆழமாக தியானம் செய்யுங்கள். யூதா அநேக காரியங்களை ஒரு எச்சரிப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார். திருஷ்டாந்தமாக அநேக காரியங்களை நமக்கு முன்வைக்கின்றார். அவைகளெல்லாம் நாம் நோக்கி பார்த்து நம்மை நாம் முதலாவது சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 10வதாக யூதா 18வது வசனம், கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே என்று சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே பரியாசக்காரர், சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லவா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் கர்த்தருடைய வேதத்தை நாட வேண்டும். பரியாசக்காரரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடாது, அந்த இடத்துல உட்காரவும் கூடாது. ஆனால் கடைசி காலத்திலே யூதா சொல்லுகிறார்,
தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். இன்றைக்கு நிறைய பரியாசக்காரர்கள் தோன்றுகிறார்கள். வாலிப பிள்ளைகள் அதனாலே கெட்டு போகிறார்கள். அந்த பரியாச வார்த்தைகள் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது அழிவுக்கு நேரே வழிநடத்தக்கூடிய வார்த்தைகள். ஒருபோதும் அந்த பரியாசக்காரர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளாதிருங்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களாக நாம் இருக்கின்றோம். நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அவர்களை நாம் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஆக இந்த நாளில் 10 காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்தோம். இந்த யூதா புஸ்தகத்திலிருந்து இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மிகவும் ஒரு சிறப்பான புஸ்தகம், ஒரே ஒரு அதிகாரத்தை உடைய புஸ்தகம். கேள்வி: இவன் ஒரு அப்போஸ்தலனா? யூதா ஒரு அப்போஸ்தலனா? ஆம். லூக்கா 6வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியத்து என்பவர்களே. இவன் யாக்கோபினுடைய சகோதரன். அப்போஸ்தல அந்த அட்டவணையிலே இவனுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தொலோமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலேத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். இங்கே 11 அப்போஸ்தலர்கள் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். யூதாவும் அங்கே இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறினதற்கு பின்பதாக அவர்கள் எருசலேமில் வந்து காத்திருந்தார்கள். முதலாவது சபை அங்கே உருவானது. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய பலத்தை பெறத்தக்கதாக காத்திருந்தார்கள். அதில் பேதுரு எழுந்து பிரசங்கம் செய்தார். அநேக யூதர்கள் மத்தியிலே அவர் பிரசங்கம் செய்தார். அதை விசுவாசித்த யூதர்கள் அதை பற்றி கொண்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான பிரசங்கத்தை கேட்டு இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்பினார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் வளர்ந்து பெருகினார்கள். முதல் நூற்றாண்டிலே முதலாவது சபை அப்போஸ்தலர்களாலே மிக அருமையாக ஆரம்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய அந்த மெய்யான சபை. அந்த சபையிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த சபையிலே அப்போஸ்தலனாகிய இந்த யூதா இருந்தார் என்று பார்க்கிறோம். அருமையான ஒரு கடிதத்தை நமக்கு எழுதியிருக்கிறார். இதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வாசியுங்கள். ஒரு வருடத்திற்கு 52 வாரங்கள், 52 கதாபாத்திர நிகழ்ச்சிகளை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். அதுவரை காத்திருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இரண்டாள் கதாபாத்திரங்கள் நிகழ்ச்சியிலே யூதாவை பற்றி நாங்கள் தியானம் செய்தோம். யூதா அருமையாக பரிசுத்தவான்களுக்கு எழுதியிருக்கிறார். திருஷ்டாந்தமாக அநேக காரியங்களை கோடிட்டு காட்டியிருக்கிறார். அவைகளெல்லாம் நாங்கள் தியானித்து கற்றுக்கொண்டோம். கேட்ட அருமையான நேயர்கள் இவைகளிலே நடித்திருந்து உமக்கு பிரியமானவர்களாக இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக சத்தியத்துக்கு நேராக அவர்களை தொடர்ந்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.